ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே மார்னிங்க்கான வீடியோ தான். நேற்று மார்னிங் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. சரி, அதான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு தான் மேரேஜ். சரி, மார்னிங்கே ஒரு 6 to 10 வரைக்கும் இருந்தது. தாலி கட்டுற டைமு முகூர்த்த டைமில் முடிஞ்சிச்சு. ஸோ அதை அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். என்னென்னா, இப்போ மேரேஜ்னாலே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போது ரித்தனியா கேஸ் வந்து போயிட்டு இருந்தது இல்லைங்களா? ஒரு ரித்தனியா இல்லை, எத்தனையோ ரித்தனியாவுடைய நம்ம இது வந்து பார்த்துட்ருக்கோம் லைஃபு. இப்போ நம்ம பொண்ணு ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேரேஜ் பண்ணி வச்சதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடாது. அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருக்காங்க, அதையும் வந்து அவங்க ப்ராப்ளம்னு வந்து சொல்லும்போது வந்து கொஞ்சம் உட்காந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை பரவாயில்ல, ஹஸ்பண்ட் தானே சமாளிச்சுக்கோ, இதேமாரி இதான் உன் லைஃபு இப்படின்னு திருப்பி திருப்பி அனுப்பிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசி, சரி இது சின்ன ப்ராப்ளமா பெரிய ப்ராப்ளமா, இதுக்கப்புறம் அவள் போனால் அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா வந்து லவ் மேரேஜ்னாலும் நமக்கு ப்ராப்ளம் தான், அரேஞ்ச் மேரேஜ்னாலும் ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. இப்போ யார் எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டவுரி ப்ராப்ளம் வந்து எந்தோ காலத்தில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. டவுரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாருமே வந்து டைரெக்டாக கேட்குறத விட இப்போ இன்டைரக்டாக கேட்குறது தான் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து இப்போது இவ்வளோ நகை போடுங்கன்னு சொல்கிற இடத்துல பொண்ணை கொடுக்காதீங்க. எது போட்டாலும் பரவாயில்ல, இல்லை கேட்காதவங்க நகையே போடலனாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தாராளமாக பொண்ணை கொடுக்கலாம். மணி மைண்டட் எப்படின்னு அவங்க வந்து பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். பொண்ணு பார்க்க வரும்போதே இவங்க என்ன பொண்ணு மணிக்காக ஆசைப்பட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்காதீங்க. ரொம்ப வசதியை பார்த்தும் கொடுக்க தேவையில்லை. நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள், அவங்களே நல்லா தான் வச்சுருப்பாங்க பொண்ணுங்களை. இது வந்து ரொம்ப வசதியாக பார்த்துட்டு நம்ம கொடுக்க போயிட்டு, ஆனால் வசதியாக இருக்கிறவங்க தான் நிறைய ஆசைப்பட்றாங்க இப்போல்லாம். இருக்கிற பணத்தை விட இன்னும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் காசு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அதனால் ஒரு பொண்ணு கொடுக்கும்போதும் யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறமும் வந்து அவங்க லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அவங்கக்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசினா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரிய வரும். ஸோ ஒரு எந்த ப்ராப்ளமும் நம்ம பார்க்காதது ஒரு உயிரே போகிற நிலமையிலையும் போயிடுது. அதனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு மேரேஜ்னாலே அதெல்லாம் எல்லாமே விஷயம் அடங்கியிருக்கு. எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியது.